கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய துவக்கம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேயர்களாகி உங்களை அன்போடு கூட வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள நாம் ஒன்றுபட்டு ஆண்டவரை வழிபட ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். வாருங்கள், ஆண்டவரை நாம் ஆராதிப்போம், பிரார்த்தனை செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 5ஆம் மாதத்தினுடைய 3வது ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாக அருள் தந்திரதற்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். விசேஷித்த வண்ணமாக பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொண்ட இந்த திருநாளை கொண்டாடும்படியாக ஆண்டவரே, பெந்தகோஸ்து நாளை நாங்கள் ஆசரிக்கபடியாக அருள் தந்திரதற்காக நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபை உருவான நாளாகவும் அநேக மக்கள் ரட்சிப்படைந்து நம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட புனித நாளாகவும் இந்த நாள் இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். மீண்டும் ஒரு விசையாக இந்த நாளினுடைய அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ளவும், ஆண்டவரே உம்முடைய அழைப்பை நாங்கள் உணரவும், அதன்படி நடக்கவும் அருள் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்கெல்லாம் இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகின்றதோ அங்கெல்லாம் தேவனுடைய கிருபை இறங்கி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கின்றோம். எங்கெல்லாம் இந்த வார்த்தைகள் ஒலிக்கப்படுகின்றதோ, எந்த நிலையிலே விசுவாசிகள் இருந்தாலும் பிள்ளைகள் இருந்தாலும் ஆண்டவர் தாமே அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். துவக்கத்திலிருந்து முடிவு பரிந்தும் கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாட வேண்டுமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே மெய் தேவனை துதி பேர் நன்மை செய்தார் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். Te
அழைத்தீரே. ஆனாலும் பெரின்பத்தில் சேரும் போதோ உண்டாகும் சந்துஷ்டிக்கு வாரம் உண்டோ. போற்றுவோம் போற்றுவோம் ஜீவநாயகரே. நம்புவோம் நம்புவோம் லோகரட்சகரே. இம்மீட்பரின் மூலம் நற்கதியுண்டாம். வீரோரின் சமூகம் கண்டடையலாம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கின்றது. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணைய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சற்று நேரம் அமைதியாக இருந்து நாம் செய்த பாவங்கள் குற்றங்களை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்படத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகும் மது பார்வையிலும் பாவம் செய்தேன் என்பேன். இனிமேல் உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். பாவத்தை அறிக்கை செய்த நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் இப்பொழுது விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமீன். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-4 முடிய. பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச துவங்கினார்கள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து ஆயிற்று. மீண்டும் ஒரு விசையாக தேவனை துதித்து பாடும்படியாக பொதுவான பாடல்களில் தேவனை துதித்திடுவோம் என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம்.
பரிசுத்தக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நம்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம். தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா கர்த்தருக்கே. அல்லேலூயா பரிசுத்தக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம். சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம். சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா கர்த்தருக்கே. அல்லேலூயா பரிசுத்தக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. ஆதி அந்தமில்லா அற்புதனே, நீதியாய் உதித்த நிகழ்ற்றுனே, நித்திய வழியில் நடத்திடுவே. கடைசி வரையும் காத்துக்கொள்வே. அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா கர்த்தருக்கே. அல்லேலூயா பரிசுத்தக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, வாரந்தோறும் உங்களோடு கூட ஃபீபா ரேடியோவின் ஆராதனை வேளை நிகழ்வின் வாயிலாக உங்கள் அனைவரோடு கூட இடைபடும்படியாக ஆண்டவர் தந்த இந்த ஊழியத்திற்காக நான் ஜெபிக்கின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். உங்கள் அன்பிற்காகவும் உங்கள் ஜெபத்திற்காக நான் நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன். இந்த நாளிலுமாக நாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கின நாளாகிய இன்று பெந்தேகோஸ்து திருநாளை ஆசரிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, பெந்தேகோஸ்து நாள் என்பது ஆண்டவர் உயிர்த்தெழுந்து சீஷர்களுக்கு தரிசனமாகி பரமேறிய பிறகு 50வது நாளை குறிக்கின்ற நாளாகவும், ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற நாளாகவும் இந்த பெந்தேகோஸ்து நாள் இருக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல ஆசிக்கின்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 49 வசனத்திலே, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகின்றேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனினாலே தரிப்பிக்கப்படும் வரை எருசலேம் நகரத்திலே இருங்கள் என்றார். இந்த வசனம் மிக அழகாக சொல்லுகின்றது. எனக்கு அருமையானவர்களே, வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்லுகின்றதையும் அந்த வாக்குத்தத்தம் பெந்தேகோஸ்து நாளிலே நிறைவேறுகின்றதையும் நாம் பார்க்கின்றோம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகின்றேன். உன்னதத்திலிருந்து வரும் பெலனினாலே தரிப்பிக்கப்படும் வரை எருசலேம் நகரத்திலே இருங்கள் என்றார். பரிசுத்த ஆவியானவர் உன்னதத்திலிருந்து வருகின்ற ஆவியாகவும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பிதாவாகிய தேவனினாலும் நமக்கு வாக்குத்தத்தத்தை பண்ணினதை நினைப்பூட்டுகின்ற நாளாகவும் இந்த பெந்தேகோஸ்து நாள் இருக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது. அதைத் தொடர்ந்து அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 5 வசனத்திலே இவ்வண்ணமாக சொல்லப்படுகின்றது, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்டு பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அதற்கு பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெந்தேகோஸ்து நாளினுடைய சத்தியத்தை தம்முடைய சீஷர்களுக்கு அறிவிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனத்திலே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். அவர் சொல்கின்ற காரியங்களிலே 2 முக்கியமான வார்த்தைகளை நான் கோடிட்டு காட்ட ஆசிக்கின்றேன்.
ஒன்று, நீங்கள் பலனடைந்து, இரண்டாவது, எருசலேமை துவங்கி உலகம் முழுவதுமாக எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நீங்கள் பலனடைந்து என்று இயேசு சொல்ல காரணம் என்னவென்றால், ஆண்டவருடைய சிலுவையின் மரணத்திற்கு பிறகு சீஷர்கள் எல்லோரும் தங்கள் வாழ்விற்காகவும் தங்கள் உயிருக்காக பயந்திருந்த வேளையிலே அவர்கள் எல்லோரும் மேல் வீட்டு அறையிலே உள்ளே தாழிட்டு பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பலவீனமாக காணப்பட்டார்கள். எந்த நேரத்திலே அதிகாரிகள், பரிசேயர்கள், மதத் தலைவர்கள் வந்து இயேசுவை பின் சென்றார்கள், இயேசுவை நோக்கி இவர்கள் சீஷர்களாக பின் சென்றார்கள் என்று இவர்களை கொலை செய்வார்கள் என்று சொல்லி அஞ்சி கொண்டிருந்த வேளையிலேதான் இயேசு ஒவ்வொரு முறை அவர்களை சந்திக்கின்ற பொழுது முதலாவதாக சொல்லுகின்ற வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அதற்கு பிறகுதான் அவர் இந்த சத்தியத்தை சொல்லுகின்றார், நான் உங்களை வெறுமையாக அனுப்பாமல் பிதா வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புகின்றேன். அனுப்புகின்ற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்குகின்ற பொழுது பலவீனமாக இருக்கின்ற நீங்கள் எல்லோரும் பலனடைந்து எருசலேமிலே துவங்கி உலகம் முழுவதுமாக எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். எருசலேமிலே துவங்கி என்று நாம் பார்க்கின்ற பொழுது எதற்காக எருசலேம்? எருசலேமிலே தான் இயேசு சிலுவையிலே கொலை செய்யப்பட்டார். எருசலேமிலே தான் இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்டார். எருசலேமிலே தான் ஜனங்கள் எல்லோரும் சிலுவையில் அறையுங்கள் என்று கூக்குரல் இட்டார்கள். எருசலேமிலே தான் ஜனங்கள் இந்த இரத்தப்பழி எங்கள் மீதும் எங்களுக்கு பின்பு வரும் சந்ததியின் மீதும் இருக்கட்டும் என்று சொன்னார்கள். ஆகவே இயேசு கொலை செய்யப்பட்டு உயிரோடு கூட எழுந்த அந்த நகரத்திலிருந்து சாட்சியை நாம் பகிர பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகின்றார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, பெந்தேகோஸ்து நாள் எல்லா கிறிஸ்தவ மக்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமான நாள் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த நாளிலே தான் நாம் பரிசுத்தாவின் வரத்தை பெற்றோம். அந்த வரத்தினாலே இன்றைக்கும் நாம் சாட்சி பகிர அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் மிக எளிமையாகவும் மிகவும் தெளிவாக இருக்கின்றதை நீங்கள் பார்க்க முடிகின்றது. இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற வரையிலே நீங்கள் காத்திருங்கள். பிறகு பலனடைந்து நீங்கள் உங்கள் ஊழிய பணிகளை நீங்கள் செய்யுங்கள். பரிசுத்த ஆவியானவர் இறங்குகின்றதை நாம் பார்க்கின்றோம். இறங்கின பிறகு சீஷர்கள் எல்லோரும் ஆவினாலே நிரப்பப்பட்டு 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது, பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கின்ற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதுமாக நிரப்பிற்று. அது மட்டுமல்லாமல் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஆக பரிசுத்த ஆவியானவர் இறங்குகின்றதை கண்ணார கண்டு அதை பெற்றுக்கொண்ட சீஷர்கள் அவர்கள் பலனடைந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். 4ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் துவங்கினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். எந்தெந்த பாஷைகளை பேசினார்கள் என்று பின்வருகின்ற வசனத்திலே 9ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது எந்தெந்த பாஷைகளை அவர்கள் பேசினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஏறக்குறைய 15 பாஷைகளை அவர்கள் பேசினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவனுடைய சின்னமை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உடன் விசுவாசிகளே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றிருக்கின்ற நாம் பலவீனமாக இருக்கின்றோமா? பலத்தோடு கூட ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்ய நாம் முன் வந்திருக்கின்றோமா என்பதை யோசித்து பாருங்கள். நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னது ஒரு சிலருக்கு மட்டுமல்லாமல் தம்மை சீஷராகவும் ஆண்டவரின் சீஷராகவும் தேவனுடைய பிள்ளைகளாகவும் அறிக்கை பண்ணுகின்ற யாவருக்கும் அளிக்கப்பட்ட ஒரு மாபெரும் கட்டளை. அந்த கட்டளையை எங்கெல்லாம் செய்ய இயலுமோ, எந்த வகையிலெல்லாம் செய்ய இயலுமோ அவைகளிலெல்லாம் நாம் செய்ய ஆண்டவருடைய துணையும் பரிசுத்தாவின் வரமும் நமக்கு இருக்கின்றது. பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொண்ட சீஷர்கள் பயத்தோடு கூட வீட்டிலே இல்லாமல் பூட்டியிருந்த கதவை திறந்து வெளியே வந்து எந்த மக்களுக்காக அவர்கள் பயந்தார்களோ அதே மக்களிடத்திலே போய் பேசுகின்றதை நீங்கள் பார்க்கலாம். எந்த அதிகாரிகளுக்கு அவர்கள் பயந்தார்களோ அதே அதிகாரிகளிடத்திலே,
எந்த மத தலைவர்களுக்கு பயந்தார்களோ அந்த மத தலைவர்களிடத்திலே போய் பேசுகின்றதை நாம் பார்க்கின்றோம். பஸ்கா பண்டிகைக்கு வந்திருந்த எல்லா யூத மக்களும் கேட்கும்படியாக பேதுரு அவர்களோடு கூட சம்பாஷிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். பேதுரு இப்படி பேச காரணம் என்னவென்றால், பரிசுத்தாவின் வரம் அவன் மீது வந்து இறங்குகின்றது. ஆகவேதான் அவர் சொல்லுகின்றார், ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்து போட்டீர்கள், தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகள். 3 முறை கேட்கின்ற பொழுது 3 முறையும் அவர் யார் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லி மறுதலித்த அதே பேதுரு இப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை கொண்டு அவர் சொல்லுகின்ற வார்த்தை, ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்து போட்டீர்கள், தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகள். எனக்கு அருமையான தேவனுடைய சின்னமே, இன்றைக்கு பரிசுத்தாவின் வரத்தை பெற்றிருக்கின்ற நாம் எவ்வண்ணமாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகின்றோம். நம்முடைய திருச்சபையிலே, நாம் வசிக்கின்ற இடங்களிலே, நாம் வேலை பார்க்கின்ற ஸ்தலங்களிலே, படிக்கும் இடங்களிலே எவ்வண்ணமாக ஆண்டவருக்கு நாம் சாட்சியை பகருகின்றோம் என்று நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பரிசுத்தாவின் வரத்தை பெற்றிருக்கின்ற நாம் அனைவரும் இயேசுவைப் போலவே சாட்சி பகிர நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மரண பரியந்தம் அவர் மரிக்கின்ற தருவாயிலும் கூட அவர் தம்முடைய ஊழிய பணியை நிறைவேற்றினார். தேவனுக்கு மகிமையாக செயல்புரிந்தார். மரணத்தின் மீது வெற்றி சிறந்தார். கடைசி தருணத்திலும் கூட, ஆண்டவரே நீர் வருகின்ற பொழுது உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும் என்று சொல்லி இயேசுவை மெஸ்ஸியாவாக கண்ட அந்த கள்வனுக்கு, நான் வருகின்ற பொழுதல்ல, இன்றைக்கே என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி தம்முடைய மரணத்தின் வாயிலிலும் கூட ஊழியத்தை செய்த ஆண்டவர், என்னை விசுவாசிக்கின்ற என்னுடைய சீஷர்கள் நான் செய்தது போலவும் அதைவிட பெரிய காரியங்களை செய்வார்கள் என்று சொன்ன அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் அதே சாட்சி, அதே அர்ப்பணிப்பு. கேட்டுக்கொண்டிருக்கின்ற கருமையான தேவனுடைய சனமே, இன்றைக்கு நம்முடைய விசுவாச வாழ்வு எப்படி இருக்கின்றது? இன்றைக்கு எந்த வகையிலே நாம் இயேசு கிறிஸ்துவுக்காகவும் அவருடைய சுவிசேஷத்திற்காகவும் அவருடைய வார்த்தைக்காக நாம் சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை யோசித்து பாருங்கள். பரிசுத்தாவின் வரன் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது, பெலன் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது, பயத்தின் ஆவி அல்ல, தைரியத்தின் ஆவியையும், அவருடைய நாமத்தினாலே ஊழியத்தை செய்யும்படியான ஆவியையும், நோய்களை குணமாக்குகின்ற வரத்தையும், அவருடைய நாமத்தினாலே பரிசுத்தாவின் உதவியோடு கூட அவர் வாழ்கின்றவராக இருக்கின்றார் என்று சாட்சி பகிர கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். 3ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து செல்வீர்கள் என்று சொன்னால், பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போகின்றார்கள். தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தின் பிரவேசிக்கிறவரிடத்திலே பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவும் யோவானையும் அந்த பிச்சைக்காரன் பார்த்தான். அவர்களிடத்திலிருந்து உதவியும் வரும் என்று சொல்லி அவன் யோசித்து கொண்டிருக்கின்ற பொழுது, அழகான ஒரு விசுவாச வார்த்தையை இந்த இருவரும் பரிசுத்தாவின் வரத்தினாலே பலத்தை அடைந்த இருவரும் சொல்லுகின்றதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். 6ஆம் வசனத்திலே பேதுரு சொல்லுகின்றார், வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகின்றேன், நசரேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனும் அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. எனக்கு அருமையானவர்களே, நாம் மட்டும் பலன் கொள்வது கிடையாது. பலவீனமாக இருக்கின்ற எல்லோரையும் பலன் கொள்ள செய்வதுதான் பெந்தேகோஸ்து நாளினுடைய சிறப்பு ஆசீர்வாதம். அதுதான் சாட்சி, அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம். இவைகளை செய்ய நாம் ஆயத்தமாக இருக்கின்றோமா? இன்றைக்கு திருச்சபைகள் சென்று கொண்டிருக்கின்ற சூழல், இன்றைக்கு உலகம் நம்மை சூழ்ந்து செய்து கொண்டிருக்கின்ற காரியங்கள், உலக ரீதியாக வளர்ந்து வருகின்ற பிள்ளைகள், இவைகளின் மத்தியிலே பரிசுத்தாவின் பலத்தை பெற்றிருக்கின்ற நாம் எந்த வகையிலே சாட்சி பகிர்கின்றோம் என்பதை சற்று யோசித்து பார்த்து
நாம் மனுஷர்களை பிரியப்படுத்த முயற்சிக்கின்றோமா? தேவனாக இருக்கின்ற, குமாரனாக இயேசு கிறிஸ்துவாக இருக்கின்ற, பரிசுத்த ஆவியானவராக இருக்கின்ற இவர்களை பிரியப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோமா என்பதை யோசித்து பார்த்து, ஒருவேளை இந்நாள் வரையிலும் நாம் சாட்சி பகரவில்லை என்று சொன்னால், இதோ இந்த பெந்தோகஸ்து நாளிலே மனம் திரும்புவோம். இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு கூட ஏற்றுக்கொள்வோம். பரிசுத்தாவின் வரத்தை பெற்று நம்மை போல அநேக மக்களுக்கு அந்த வரத்தின் பலனை எடுத்து சொல்லி அவர்களும் பலன் பெறும்படியாக அழைத்து வர எல்லாம் வல்ல இறைவன் அருளையும் கிருபையும் சமாதானத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து விசுவாசிகளுக்கும் தந்து நம்மையும் சாட்சி பகர வைத்து நம்மையும் பலப்படுத்தி நம் வாயிலாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அருள் தருவாராக. ஆமென். ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை நாம் புகழ்ந்து பாடும்படியாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே களி கூறுவோம் கர்த்தர் நம் பட்சமே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். சங்கீதம் 119:1. ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். இரக்கங்களின் பிதாவே, எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றே. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர்.
அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகின்ற கர்த்தரும் நீர். அப்படியே எங்கள் வாழ்விலே நீர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றின இந்த உன்னதமான பரிசுத்தமான பெந்தேகோஸ்து நாளை நாங்கள் ஆசரிக்கும்படியாக அருளை தந்திரதற்காக நன்றிகளை சொல்கின்றோம். ஆம் கர்த்தாவே, பலவீனமாக பயத்தோடு கூட ஜீவனுக்கு நாங்கள் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருந்த நாட்களிலே உம்முடைய வார்த்தையின்படியே நீர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி பலன் கொள்ளச் செய்து, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் தைரியமாய் சொல்லும்படியான ஸ்லாக்கியத்தையும் உமக்காக நாங்கள் சாட்சி பகிரும்படியான ஸ்லாக்கியத்தையும் தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அந்த பலத்தினாலும் சாட்சினாலும் ஆதி திருச்சபை உருவாகிற்று. அநேக மக்கள் உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றார்கள். திருச்சபையிலே நீர் அவர்களை அநேகரை சேர்த்து வந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய சீஷர்கள் உம்மை போலவே ஆண்டவரே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கின்ற ஸ்லாக்கியத்தையும் பலனையும் தந்த தயவுக்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அது பிள்ளைகள் அனைவரையுமாய் நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். வியாதினாலும் பலவீனத்தினாலும் குறைபாடுகளினாலும் பாரத்தினாலும் கண்ணீரினாலும் கவலையினாலும் துக்கத்தினாலும் குடும்பத்தினுடைய தேவைகளினாலும் கணவனுக்காக மனைவிக்காக பிள்ளைகளுக்காக ஆண்டவரை பெற்றோருக்காக இப்பொழுதும் கண்ணீரோடு கூட நம்முடைய சமூகத்திலே காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் நீர் கண்ணோக்கி பாரும். அவர்கள் மீது கர்த்தாவே உம்முடைய கரத்தை வைத்து, திகையாதே நான் உன் தேவன், நான் எப்பொழுதும் உன்னோடு கூட இருக்கின்றேன், என்னுடைய ஆவினாலே உன்னை பலப்படுத்துகின்றேன், என்னுடைய ஆவினாலே உன்னை சாட்சியாக மாற்றுகின்றேன், என்னுடைய ஆவினாலே என்னுடைய வாக்குத்தத்தத்தை என்னுடைய வார்த்தைகளை சொல்லும்படியாக சாட்சி பகிரும்படியாக நான் வைக்கின்றேன் என்று சொல்லி அவர்களை நீர் ஆசீர்வதியும். அவருடைய எல்லா தேவைகளையும் சந்தித்தள்ளும். நீர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். அப்படியே செய்யப்போவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நிகழ்ச்சியின் முடிவிலே கர்த்தாவே பெருத்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு மக்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக, அற்புதங்கள் ஒவ்வொரு மக்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக, சாட்சி பகிரும்படியாக, ஆண்டவரே கடிதத்தின் வாயிலாக தங்களுடைய கருத்துக்களின் வாயிலாக அநேக மக்களை மந்தைக்குள்ளாக அழைத்து வர வந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்தள்ளும். சாட்சியாக தொடர்ந்து வைத்தள்ளும். மீட்பர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் நமக்கு கற்பித்த கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட நாம் பகிர்ந்து கொள்வோம். தந்தையின் அன்பும் மைந்தனின் அருளும் தூயாவின் கூட்டுறவும் நல்வருவும் நம் அனைவரோடும் நாம் கேட்டிருக்கின்ற காரியத்தோடும் பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஆவியோடும் பெற இருக்கின்ற ஆசீர்வாதத்தோடும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் ஊழியத்தோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடன் சென்று வாருங்கள். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேர்களே.